தலைமுறைகளை பத்தி யோசிக்க வைக்கிற வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் ஷோ தான் ராம்ராஜ் ஜெனெக்ஸ் பாக்கெட் தோதீஸ் அண்ட் ஜீன்ஸ் powered by tripotrip.com and Vidium beverage partner Fruity. யார் இந்தியா யார் பாகிஸ்தான்? நான் இந்தியா உங்க பாகிஸ்தான். நல்லா வெரி குட் பண்றீங்க, நல்லா பண்றீங்க, சூப்பர். இப்ப ரெண்டு தான் கரெக்ட். தப்பு பண்றது நீங்க தான் சார். நீங்க யாரை கொடுத்தாலும் புடிச்சிட்டீங்க கையில. கீழ விழுந்துருவாங்க. நான் ஆமா சார். ஐயோ குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஒரு பாட்டு ஆக்சுவலா. இதுல தான் டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நான் ஆக்சுவலா ஆடினா ரொம்ப கேவலமா இருக்கும், அதனால உங்க நல்லதுக்காக நான் ஆடாம இருக்கேன். வர்ற பசங்க எல்லாம் நீங்க புடிச்சிங்கல்ல உலாம இருக்கிறதுக்காக, அதே மாதிரி அக்காவை புடிச்சிக்கிறீங்க. நீங்க வாங்க சார். என்ன நீங்க பின்னாடி பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியில இருந்து பிடிச்சிடுவாங்க. உங்களுக்கு என்ன தோணுதா பண்ணுங்க சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில மியூசிக் கம்போசரா என்டர் ஆகி தன்னோட மெரிட்டல் நடிப்புனால நான் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணி இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோம் இந்தியா பாகிஸ்தான் சினிமால ஹீரோ. லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆண்டனி அண்ட் ஹீரோயின் சுஷ்மா. Sushma. And congratulations on the success of India Pakistan. Thank you, thank you. India Pakistan. இந்த டைட்டில் வைக்கணும் அந்த ஐடியா யாரோட சார்? உங்களோடதா இல்ல டைரக்டரோடதா? டைரக்டரோட தானா? அதே ஒரு ரொம்ப கான்ட்ரோவர்சி டைட்டில் இந்தியா பாகிஸ்தான் சொன்னா. அது கான்ட்ரோவர்சி இல்ல, என்னன்னா ஒரு வருஷத்துக்கு பொழுதனைக்கும் பாத்தீங்கன்னா டிவில எப்போ திறந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் தான் வருது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கிரேஸ் இருக்கு. எல்லாரும் யூஸ் பண்ற பனியனை தான், டிஷர்ட்டை தான் அப்படின்னும் போது அது ஏன் கான்ட்ரோவர்சி எனக்கு புரியல. ஓகே, மேபி அட்ராக்டிவ் அப்படின்றதுனால அதை தெரியாம கான்ட்ரோவர்சின்னு சொல்றாங்க. வெரி வெரி அட்ராக்டிவ் டைட்டில் இது. சோ இந்த படத்துல யார் இந்தியா யார் பாகிஸ்தான்? நான் இந்தியா பாகிஸ்தான். sometimes our India நான் பாகிஸ்தான் அவர் இந்தியா அப்படி. ஓகே, சோ நீங்க சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? அதனால தான் இந்தியா பாகிஸ்தான். ரெண்டு பேருக்கும் பயங்கர லவ் ஆக்சுவலா. ஆனா வந்து ஈகோ. நீங்க சண்டை போடுறது ஈஸியா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஈகோ எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்பலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஸ்டார்ட் ஆகுதா? எப்படிப்பா ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ வந்து யார் கூட ஈகோ வச்சுப்போம்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூட தான். இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில 1000 பேரை மீட் பண்றோம், 1000 பிரச்சனைகள் இருக்கு, அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவோம். சிவன் இவ்வளவுதான்டா, இந்த பொண்ணு இவ்வளவுதான் சொல்லிட்டு. ஆனா வந்து நம்ம யாரு ரொம்ப க்ளோஸா லவ் பண்றோமோ, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா, இவங்க எல்லாம் வந்து சின்ன விஷயம் சொல்லிட்டாங்க நம்மள தாங்கிக்க முடியாது. கரெக்ட். 1 மாசம் பேசாம இருப்போம், 2 மாசம் பேசாம இருப்போம், ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்கள. சோ பாகிஸ்தான் மக்களை வந்து இந்தியா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு மெசேஜ். நாங்க அப்படி ஒரு மெசேஜ் கூட இருக்கு, என்டர்டெயின்மென்ட் அண்ட் மெசேஜ் ஓரியன்டட் ஃபில்ம். அதனால ஒரு மெசேஜ் என்ன சொன்னீங்க இந்த படத்து மூலமா, நீங்க சமூகத்துக்கு என்ன நல்லது பண்றீங்க, அப்புறம் கருத்து, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. இந்தியா பாகிஸ்தான்றது படம். நீங்க கருத்து ஏதாவது வேணும்னா நீங்க கோயிலுக்கு போய்க்குங்க, அங்க வந்து அங்க எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இது ஒன்லி என்டர்டெயின்மென்ட் மட்டும்தான், படம் தான். இது ஒரு படம் எடுத்துட்டு நாங்க அப்படின்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். நீங்களும் தெளிவா படத்தை ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துறீங்க சார். சரி, நான் கூட இந்த கேம் ஷோ பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். சரிங்க. இந்த கேம் ஷோ ஃபுல்லா நீங்க விளையாடுனீங்கன்னா, ஒரு தப்பு இல்லாம கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா 10 lakhs இங்க இருந்து ஜெயிச்சிடலாம். சரிங்க, கண்டிப்பா. ஓகே, 4 ரவுண்ட் இருக்கு இதுல. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். புடிச்சுக்கோங்க. 50,000 அட்வான்ஸ் போலாமா? ஏய், அப்படி போயிட்டா எப்படி? 9,50,000 மிச்சமா இருக்கு. 25 இந்தியா பாகிஸ்தான். சரி, எல்லாமே ஷேரிங் தான். சரிங்க. ஓகே, சோ சுஷ்மா, இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம்? ஆமா ஆமா. தெலுங்குல பண்ணிருக்கீங்க? தெலுங்குல இதுக்கு முன்னாடி 2 மூவிஸ் பண்ணிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவில நல்ல தமிழ் பேசுறாங்க. நான் சொல்லி கொடுத்திருக்கேன் தமிழ் உங்களுக்கு. only எனக்கு தான் தேங்க் பண்ணு. ஆமா ஆமா, இவரோட ஒரு ரீசன் தான். சோ வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு ஜீன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறோம். 50,000 அட்வான்ஸா கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ராம்ராஜ் ஜெனெக்ஸ் பாக்கெட் தோதீஸ் அண்ட் ஜீன்ஸ் powered by tripotrip.com and Vidium beverage partner Fruity ல நம்ம முதல் ரவுண்ட் அசல் டு அசல். ஓகே, இந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்னன்னா, ஒரு பக்கத்துல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கிட்ஸ். இவங்களை நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஒவ்வொரு கரெக்ட் மேட்சுக்கும் 20,000, ராங்னா ஒரு 10,000 அந்த அட்வான்ஸ்ல இருந்து திருப்பி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபிலிம்ல நீங்க கேரக்டர்ஸா இங்க விளையாட போறீங்களா இல்ல செப்பரேட்டா சுஷ்மா அண்ட்
விஜய் ஆண்டனியா விளையாட போறீங்களா? ஃபிலிம்ல வந்து நாங்க லவர்ஸ் ஆக்சுவலா. கேரக்டர் அது பேர் மாதிரி என்ன filmல? விளையாண்டோம்னா அது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அப்படின்றதால நாங்க வந்து space என்ன விட்டு- பாக்குறது கஷ்டமா இல்ல. இல்லைங்க பரவாயில்ல இருந்தாலும் உங்க நல்லதுக்காக. உங்க கேரக்டர் பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக். மெல்லினா. மெலினா. ஓ ஓகே. சோ கார்த்திக் and மெலினா ரெடி? விளையாடலாமா? ரெடி. Okay, let's invite the parents. குழந்தைகளை கூப்பிடலாம். Let's invite the children. ஓகே, சோ இவங்க தான் இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ். 3 parents 5 kids. அப்படின்னா 2 kids கன்ஃபியூஸ் பண்ண வந்திருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் இல்ல இங்க. இல்லையா? யா நீங்க தான் கரெக்ட்டா யாரோட கிட் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். சரி சரிங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஏபிசில ஒரு பேரண்ட செலக்ட் பண்ணலாம். Okay. எல்இடி ஸ்கிரீன்ல க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். சரிங்க. சைல்டு ஒவ்வொரு சைல்டையும் பக்கத்துல வச்சு மேட்ச் பண்ணலாம். சரி, okay. ஓகே. கண்டிப்பா. சோ நீங்களே சொல்லுங்க ஏயா பியா சியா? நான் ஏ சூஸ் பண்றேன். நீங்க? ஏ. ஓகே. ஹலோ இந்தியா. யா ஏ. ஓகே ஏ. பேரண்ட் ஏ சைல்டு 1. ஓகே. ஏதாவது கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கா இங்க? நோஸ் மேட்ச் நோஸ் ஆகுது. மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே. அப்புறம் And the face shape, skin tone. ஃபேஸ் ஷேப், ஸ்கின் டோன். ஓகே. ஹீரோயின்ஸ் தானே அதனால ஸ்கின் டோன் எல்லாம் பாப்பாங்க ஃபர்ஸ்ட். ஸ்கின் டோன், ஸ்கின் டெக்ஸ்சர். ஓகே. சைல்டு 2. இவங்க No. Next child. என்ன சொல்றீங்க விஜய் சார்? கண்ணு மேட்ச் ஆகுது ஆக்சுவலா. கண்ணு மேட்ச் ஆகுதா? ஓகே. சைல்டு 3. ஹேர் ஸ்டைல் மேட்ச் ஆகுது ரெண்டு பேருக்கும். ஹேர் ஸ்டைல் மேட்ச் ஆகுதா? ஓகே. தாடி மேட்ச் ஆகல. தாடி ஆமா. சைல்டு 4. இயர் ஷேப் பாருங்க. அப்புறம் Lips எல்லாம் லிப்ஸ் கொஞ்சம் ஷேப். ஆமா இந்த பொண்ணு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. இல்ல. இல்லையா? ஒரு ஐடியா வந்துச்சு. சைல்டு 5. ஸோ அநேகமாக இந்த கேம் முடியும் போது நான் குத்துமதிப்பாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அறிவு யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாது. அப்சர்வேஷன். ஆமா அப்சர்வேஷனும் எனக்கு சோ இந்த அப்சர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல யாரு பெர்ஃபெக்ட் மேட்ச்னு தோணுச்சு உங்களுக்கு? 1 2 3 4 5ல Child 1. சைல்டு 1 மறுபடியும் பார்க்கலாம். சைல்டு 1 இவங்க தான். ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ஸ்மைல். ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணுங்க. Say hi to your dad. ஐயோ. நீங்க கேரக்டர்ல போறீங்க, இந்தியா பாகிஸ்தான் கேரக்டர்ல. ஓகே. சோ என்ன பண்ணலாம்? ஃப்ரீஸ் பண்ணலாமா? 1 2 3க்குள்ள ஏதாவது ஒண்ணா இருக்கும் கண்டிப்பா. ஏதோ ஒன்று தான் நீங்க சொல்லணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு தான் சொல்லணுமா? ஆமா. நான் ஒண்ணு அவங்க இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று தான் சொல்லணும். நீங்க ஃபிலிம்ல எல்லாம் ஃபைட்டிங் பண்ணலாம், ஆனா இங்க பண்ண கூடாது. பையனா கூட இருக்கலாம் நினைக்கிறேன் சுஷ்மா. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சோ 1 3 3யா? 1 இருக்கலாம் 3 இருக்கலாம். 3 கூட பார்க்கலாம் ஒரு வாட்டி. இல்ல மேட்ச் இல்ல சரி இப்போதைக்கு வேணா என்னோட ஹீரோயின் சொல்றதே நான் கேக்குறேன். ஓகே. அப்படியா? ஹீரோஸ் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. சீன்ல மட்டுமா? சீன்ல மட்டும்தான். ஓகே. சோ 1 ஆ 3யா? 1 வச்சுக்கலாமா சுஷ்மா? 1. சரியான மேட்சா தப்பான மேட்சா பாத்துடலாம். சார் உங்க பேர் என்ன சார்? என் பேர் வெங்கட்ரமணன். ஓகே. பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் டாட்டர் பேர் சொல்லுமா? சாதனா. வெரி குட். சார் நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? क्वेश्चन சார் நீங்கள் லாஸ்ட் 2 மூவிஸில் வந்து டான்ஸ் ஆடி நாங்கள் இது வரலும் பார்க்கல. ஆடியன்ஸ் கூட அதான் எதிர்பார்க்குறாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் மூவியில் ஆடி இருக்கீங்களா? நான் ஆக்சுவலா ஆடினா ரொம்ப கேவலமா இருக்கும். அதனால உங்க நல்லதுக்காக நான் ஆடாம இருக்கேன். நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்றதால ஒரு வழி இல்லாம இந்த படத்துல ஒரு பாட்டு ஆடி இருக்கேன். நீங்க பாருங்க. சந்தோஷம் சார். பாடி குட்டி லேடின்ற பாட்டுல ட்ரை பண்ணிருக்கேன் கொஞ்சம். சரி. அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்தேன் மாமான்ற பாட்டுல நான் டான்ஸராக உங்களை பார்க்கலாம் இந்த படத்தில். நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் டான்ஸ் ஆடி இருக்கேன். சரி. ஒரு Thank ரொமான்ஸ் you, sir. சப்ஜெக்ட்னா அப்படியே ஒரு டுயட் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? அதனால ஒரு டான்ஸ். அதனால அப்படிதானே? ஃபியூச்சர்ல என்ன யோசிச்சிருக்கேன்னா ரொமான்டிக்கான சாங்லாம் அப்படி ஸ்லோ மோஷன்ல நடந்து வர மாதிரி யோசிச்சிருக்கேன். டான்ஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. சோ உங்களால உங்களுக்கு 20,000 லாபம் கொடுத்துடுறேன். 20,000 10,000 உங்களுக்கு 10,000 உங்களுக்கு. என் 10,000 நான் வந்து இவங்கள்ட்ட தரேன். டெடிகேட் பண்றீங்களா? ஓகே. சோ சூப்பர் டேக் ஆஃப். ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்ட் மேட்ச். நெக்ஸ்ட் BNC ல யாரை செலக்ட் பண்ண போறீங்க? Yeah, B. We'll go with B. B எடுத்துக்கலாம். ஓகே. பேரண்ட் B.
சைல்டு 2, நெக்ஸ்ட் சைல்டு 3, நெக்ஸ்ட் சைல்டு 4. என்ன இவ்வளவு சீக்கிரமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டே இருக்கீங்க? நெக்ஸ்ட் இவங்க கூட ஓகே. சைல்டு 5. விஜய் சார் என்னமோ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு சார். நெக்ஸ்ட் இல்லங்க, அவ்வளவுதான்ல. மறுபடியும் சைல்டு 2, ப்ரீவியஸ் சைல்டு 2. சார் சொல்லுங்க சார், இவங்க ஏதாவது மேட்ச் தெரியுதா உங்களுக்கு? நோ இல்லையா? நோ ஓகே. சைல்டு 3, நோ தேர் இஸ் இல்ல. நோ மேட்சிங். பட் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நெக்ஸ்ட் சைல்டு 4. இவங்களா? எஸ். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல். சரிங்க, பல்ல காட்டி கண்ணாடி சரிங்க. கொஞ்சம் எடுங்க. நீங்களே சி நோ சிமிலர் இந்த கன்னத்துல இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் இருக்குல்ல, அண்ட் லிப்ஸ். லாஸ்ட் டைம் மாதிரியே நான் இந்த என்னோட இவங்களுக்கு விட்டுடுறீங்க. ஓகே சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் சைல்டு 5. என்ன ரெண்டு பேர் கன்ஃபியூஸா இருக்கிறாங்க. ஸோ ஒரு டிசிஷன் வாங்க இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து. ஐ திங்க் ஃபோர்த் போயிடலாமா? 4. சைல்டு 4 அண்ட் பேரண்ட் பி. சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? So நீங்க கொடுத்துட்டீங்க ஒரு 20,000. Congratulations once again. நீங்களே அடுத்தது ரொம்ப ஈஸி, நானே செலக்ட் பண்றேன். பேரண்ட் சி. சைல்டு 2. ஐஸ், ஐஸ், நோஸ். நோஸ். பாப்பா கொஞ்சம் சரிமா? கொஞ்சம் கொஞ்சம் சரி. இந்த பாப்பாவோட கண்ணு பார்த்தா நல்ல குண்டு குண்டு கண்ணா இருக்கு. அப்பா கண்ணா கூட இருக்கலாம் இல்லையா? சைல்டு 3. தம்பி சிரிப்பா கொஞ்சம். இவன் சிரிக்கவே மாட்டான். இவன் நான் சினிமால உங்களோட கேரக்டர், சைல்ட்ஹுட் கேரக்டர் அவன் தான். சரிங்க. சைல்டு 5. என்ன சொல்றீங்க? இந்த இது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான ஒரு செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் கிட் டவுட்டா இருக்கா? டவுட்டா இருக்காமா. சோ ஃபிஃப்த் கிட்ல என்ன ஃபீச்சர்ஸ் மேட்சா இருக்கு? சில புருவம் மேட்சா இருக்கு, கண்ணு ஓரளவுக்கு ஓகே, மூக்கு செட் ஆகல, வாய் செட் ஆகல, காது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தோடு போட்டிருக்காங்க. ஓ காதுல ரெண்டு பேருமே தோடு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா சார்? பாப்பா கொஞ்சம் சரிங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. நீங்க கூட கொஞ்சம் சரிங்கம்மா. பல் தெரியற மாதிரிமா கொஞ்சம் பல் காட்டு. பல்லு பல்லு. நம்ம நீங்களும் கொஞ்சம் காட்டு. ஓகே ஓகே. சைல்டு 2. 2ஆ 5ஆ? அதான் இப்போ 2வா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யா we'll go with இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா சொல்ல மாட்டேனே. சரி 5 வச்சுக்கலாமா? 5ஆ? 5ஆ? நோ 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 நோ. 2ஆ? இல்ல. ஓகே. டிசிஷன் மேட். ஓரளவுக்கு ஓகே. ஓகே. தேர்ட் எம்பையர் யாராவது கேட்கலாமா? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல எப்போது இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா தேர்ட் எம்பையர்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள்ட்ட கேட்கலாமா? அது பண்ண வேணாம். நான் தான் இங்க தேர்ட் எம்பையர். க்ளூ கொடுங்க. யா கொடுக்குறேனே, இங்கே இருக்காங்க அதான். சோ நாங்க 2 ஓகே பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். 2ஆ? ஓகே. சோ ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பேரண்ட் சி அண்ட் சைல்டு 2. சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். இவங்கள தான் மேட்ச் பண்ணிருப்பேன். ஏன்னா இவங்களோட பாடி லாங்குவேஜ் கூட கொஞ்சம் மேட்சிங்கா இருந்து இப்படி அப்படி ஒரு ஸ்லைட்டா ஒரு பெண்ட் இருந்தது. நீங்க சூப்பரா விளையாடுனீங்க. 20,000 கொடுத்துறேன் உங்களுக்கு. சோ இப்படியே விளையாடுனீங்கன்னா 10 lakhs உங்களோட தான். 20,000. சொல்லுங்க. தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு சார்? ஹீரோவா? எனக்கு வந்து கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சுஷ்மா ஏதாவது கேட்கணுமா? இதுதான் சுஷ்மாவோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். சோ எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் மூவி பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள. ஓகே. அண்ட் அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் அனுஷ்கா மாதிரி தெரியறாங்க. ஜூனியர் அனுஷ்கா அப்படி ஏதாவது பேர் இருக்கா இப்போ? இங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்க இல்லையா? ஜூனியர்னு சொல்லாதீங்க, பட்
ஓகே சீனியர்னு சொன்னா ப்ராப்ளம் ஆயிடுங்களே அதனால தான். அனுஷ்கா லுக்ஸ் பத்தி ஓகே பட் மூவி பார்த்து என் ஆக்டிங்க்கு ரிவ்யூஸ் கொடுத்தா இட் வில் பி மோர் பெட்டர். ஓகே சோ இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ண வந்தாங்க, இவ ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணா. சோ தேங்க் யூ ஜீன்ஸ் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Okay, so next round start பண்ணிடலாம். Ready. Ramraj Genex Pocket Dhotis in Jeans powered by tripotrip.com and Vidium beverage partner Fruity la நம்ம next round guess இல்ல miss. செகண்ட் ரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னா இதுல 5 கேட்டகரி இருக்கும். 5 கேட்டகரியில இருந்து நீங்க 3 கேட்டகரி விளையாடணும். செலிபிரிட்டி போட்டோஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் போட்டோஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும், மேட்ச் பண்ணும். ஒவ்வொரு கரெக்ட் மேட்ச்க்கும் 20,000, ராங்னா நீங்க 20,000 திருப்பி கொடுத்துடலாம். ஓகே சோ இந்த ரவுண்ட்ல கேட்டகரிஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களோட போட்டோஸ் பார்க்கலாம். இது யாரோட போட்டோ? இல்ல மேபி எனக்கு பிறக்க போற குழந்தையோட போட்டோ. ஓ ஜி டிவில அட்வான்ஸ்டா டெக்னாலஜி கண்டுபிடிச்சு அல்ட்ரா ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி உங்களோட பிறக்க போற குழந்தைங்களோட மைண்ட் மூலமா உள்ள போய் நீங்க ஏதோ சம்திங் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார் இது இவங்களோட போட்டோ. சுஷ்மா one year child. ஓகே சோ சுஷ்மா நீங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் எங்க? பெங்களூர். பெங்களூர்லயா? ஹைதராபாத் கிடையாது. இல்ல மதர் டங் வந்து தெலுங்கு பட் பார்ன் பாட்டப் ஸ்டடீஸ் எல்லாமே பெங்களூர் தான். ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். ஹை சார் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க சுஷ்மா எங்க இருக்காங்க? மேல இல்ல டாப். கரெக்ட்டா சுஷ்மா? இல்ல நான் சொல்றேன். சுஷ்மா இந்த ரைட் சைடு கார்னர்ல இருக்காங்க. அப்படியே சார்? இல்ல அந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டுருக்காங்க. இல்ல சுஷ்மாவே இல்லைங்க. மிடில்ல இருக்கிறது நீங்க தானா? நான் நினைச்சேன். சோ இது என்ன ஸ்கூல்ல ப்ரோக்ராமா? ஆமா கிறிஸ்மஸ் டேக்கு. ஓகே யா ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். என்ன சார் இது உங்களோட போட்டோ? ஆமா. என்ன சிட்டிங் நடக்குதாங்க? காலேஜ் படிக்கும்போது நான் பள்ளியகரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல உட்காந்துருக்க போட்டோ இது. ஓகே எங்க இருக்கேன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இதோ இங்கே இருக்கீங்களே. தெரியுதா? இங்க இருந்து செகண்ட் பிளாக் ஷர்ட். ஆமா அதுதான் கிளியரா தெரியுது. நெக்ஸ்ட் பிக்சர். ஐயோ நான் இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு சாங் ஒரு பொண்ணை பார்த்தேன் மாமான்ற பாட்டு. ஓகே குடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஒரு பாட்டு. ஆக்சுவலா இதுல தான் டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. டான்ஸ் ஆட ட்ரை பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பிக்சர். இது பாட்டா சார் படத்துல? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஓ நான் சிக்ஸர் அடிக்கிறேன். நான் சிக்ஸர் அடிச்ச பால வந்து நானே ஆடியன்ஸ்ல இருந்து பாக்குறேன். அது 6 பாலுக்கு 7 6 அடிச்சு. அதான் இந்த படத்தோட ட்விஸ்ட். அப்ப எப்படி சார்? அதுதான் நீங்க இந்த படத்தை பார்த்தா தெரியும். 6 பாலுக்கு 7 6 அடிச்சிருக்கோம். யுவராஜ் சிங் 6 பாலுக்கு 6 6 அடிச்சிருக்காங்க. அதான் இந்தியா பாகிஸ்தான். நீங்க பாருங்க உங்களுக்கு புரியும். அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியா? ஓகே சோ உங்களோட படத்தோட பிக்சர்ஸ் பார்த்துட்டோம், உங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸ் கூட பார்த்தோம். இப்போ நீங்க ரவுண்ட்ல விளையாட போறீங்க செலிபிரிட்டிஸ் ஓட. இது ரவுண்ட் இல்ல சார். சரிங்க ஓகே. இது ஒன்லி உங்களோட பர்சனல் போட்டோஸ் மட்டும் தான். எது பேச போறோம்? ஓகே இல்ல மேட்ச் பண்ண போறோம் அவ்வளவுதான். ஆமா நெக்ஸ்ட் அவ்வளவுதான். சரிங்க. சோ கேட்டகரிஸ் பார்க்கலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். இந்த 5 கேட்டகரிஸ்ல இருந்து நீங்க 3 கேட்டகரிஸ் விளையாடணும். ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரி செலக்ட் பண்ண போறீங்க? சைல்ட்ஹுட். யா அது ஈஸி. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். ஓகே சோ கேட்டகரி செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். போட்டோ பார்க்கலாம். இவங்க யாரு? இவங்க தானா? Who is this? ஆப்ஷன் ஏ சௌந்தர்யா. கரெக்ட். சௌந்தர்யா. பார்க்கலாம். இவங்க இன்னும் போட்டோவே பார்க்கல, சௌந்தர்யான்னு சொல்லிடுறாங்க. பெங்களூர் அதனால தானா? மைட் பி அது. சோ the great actress, dancer சோபனா. ஆப்ஷன் பி. இவங்க கூட ரொம்ப சூப்பர் டான்சர் ஆக்ட்ரஸ் பானுப்ரியா. ஆப்ஷன் சி நீது சந்திரா. அண்ட் ஆப்ஷன் டி சௌந்தர்யா. இவங்க போட்டோவே பார்க்காமலே சௌந்தர்யான்னு சொல்லிட்டாங்க. ஐ மீன் ஃபேஸ் கட் அப்படியே இருக்கு. சின்ன வயசுல இருக்கிற ஃபேஸ் கட்டை விட ஸ்மைல் பாருங்க. ஆமா பார்க்கலாமா இப்போ? யா சரியான மேட்சா தப்பான மேட்சா? லெட்ஸ் see.
ஸோ சார் உங்களோட பாட்டு எல்லாமே உலகத்தையே ஆட வைக்குது. ஐயோ அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. என்ன சார் நீங்க அந்த போட்ட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, நாக்கு முக்கா இங்க இல்ல வேர்ல்டு கப்ல கூட ப்ளே பண்ணாங்க அந்த பாட்டு. ஆனா நீங்க இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல ஆடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப கூடவா? ஓகே. அண்ட் உங்க பாட்டு தெலுங்குல ஹிட், தமிழ்ல ஹிட், ஆல் லாங்குவேஜஸ்ல ஹிட். சரி. so many viewers and so many fans. இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார்? இப்போ இந்தியா பாகிஸ்தான் படம் வந்து சூப்பர் ஹிட், ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஜென்ரலாவே நம்மள ரொம்ப நம்புறாங்க. நான் தெரியாதுன்றேன், ஆட தெரியாது, நடிக்க தெரியாதுன்றேன், இருந்தாலும் ஏதோ பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தேட்டர்ல வராங்க இல்லையா. அந்த நம்பிக்கைக்கு வந்து பாத்திரமா இருக்கணும்ன்றதுக்காக உண்மையிலேயே ஒரு சின்சியரான படத்தை தான் எடுத்திருக்கோம். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ். ஓகே சார், பாத்துடுறோம். சரி, அப்ப நெக்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி இந்த வாட்டி செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் கேட்டகரி இல்ல, செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். We'll choose the first one. Kids, sir? Kids. Okay, yeah. ஓகே, செலிபிரிட்டி கிட்ஸ் போட்டோ பார்க்கலாம். ஈஸி சார், ரொம்ப ஈஸி. சென்சேஷனல் டைரக்டர் ராம் கோபால் வர்மா. क्वेश्चन என்னன்னா இவங்களோட டாட்டர் யாரு? ஆப்ஷன் ஏ இவங்களா, பி இவரா, சி இவங்களா, டி. ஃபீச்சர்ஸை வச்சு மேட்ச் பண்ண பாருங்க சார். ஆப்ஷன் பி இதுவா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். இல்ல அவரும் பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டாரு. பொண்ணு கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஐப்ரோஸ் கண் அப்படின்றதுனால இப்படி இவ்வளவு ட்ரெண்டியா இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து டாட்டர் கூட அப்படியே கொஞ்சம் ட்ரெண்டியா மாடர்னா இருப்பாங்கன்னு அப்படின்னு ஒரு ஐடியால நினைச்சிட்டு நீங்க சார் நீங்க ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்காதீங்க சார், ஒன்லி ஃபீச்சர்ஸை மட்டும். அந்த ஐஸ் பாருங்க, ஐப்ரோஸ் ஓகே தான். ஓகே, இவர் சிரிக்கல, அம்மா சிரிக்கிறாங்க, அதனால அதை வச்சு மூக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆற மாதிரி. ப்ளீஸ் ஸ்மைல் சார். அவங்க அதிகமா ஸ்மைல் பண்ண மாட்டாங்க, வெரி சீரியஸ் டைரக்டர். இவங்க சினிமால கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படியோ அவங்க ரியல் லைஃப்ல அப்படி. ஆனா நான் சொல்றது என்னன்னா அதுல ஒன்லி த லுக்ஸ். ஆப்ஷன் டி சார், ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? மூக்குல ஒரு கட்டு வருது, அதனால ஓகே வச்சுக்கலாமா? ஓகேவா? ஓகே, சோ ஆப்ஷன் பி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பார்க்கலாம் இவங்க தானா சரியான மேட்ச். போச்சு சார், போச்சு. ஐ திங்க் டி. டியா? டி. டி. ஓகே, சரியான மேட்ச் என்னன்னு பார்க்கலாம். இவங்க தான் சரியான மேட்ச். பேரு ரேவதி. ரீசெண்டா மேரேஜ் கூட ஆச்சு. 20,000 போச்சு, கொடுத்துருங்க. செகண்ட் கேட்டகரி ஓவர். தேர்ட் கேட்டகரி பார்க்கலாம். இது கஷ்டமா? ஆட் மேன் அவுட். வில் ட்ரை. Because family means நமக்கு பேரண்ட்ஸே தெரியாதுன்னா ஆட் மேன் அவுட் எப்படி தெரியும்? சிப்லிங்ஸ் பேர். யா. ஓகே, செலிபிரிட்டி சிப்லிங்ஸ். ஐயோ, ரொம்ப நல்லா ஈஸியா கொடுத்துட்டீங்க கேம். இவங்க யார் ஆக்சுவலா? இவங்க யாரோட சிஸ்டர்? ஆப்ஷன் ஏ அதர்வா, பி ஆதி, சி பரத், டி சித்தார்த். Siddharth has a sister. எனக்கு பரத்தா இருக்குமோன்னு டவுட் இருக்கு ஆக்சுவலா. அப்படியே இருக்கு ஃபேஸ். இருக்கா? இங்க இருக்கா? பரத் சிஸ்டர் நினைக்கிறேன். பரத் சிஸ்டர் நினைக்கிறீங்க? ஓகே, ஆப்ஷன் சி இவங்க மாதிரியே இருக்காங்களா? கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மேட்ச் ஆகுதா இங்க? ஒரு ரஜினி சார், ஒரு கமல் சார்லாம் கொடுத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோமே. அதனால தான் கொடுக்கல சார். சரிங்க, ஓகே. இப்போ பரத் வச்சுக்கலாமா? யா, பரத். ஓகே, சோ ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துடலாம். இவங்க தானா சரியான மேட்சா தப்பான மேட்சா? சரியான மேட்ச். 20,000 ரிட்டர்ன் பண்ணிட்டோம்.
இப்போ உங்ககிட்ட இருக்கிற கேஷ் 1,30,30,000. 30,000. ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். இந்த ரவுண்ட்ல நீங்க பிரபலமான ஒரு குடும்பத்தின் ஃபேமிலி ட்ரீயை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ கரெக்டா விளையாடுனீங்கன்னா இந்த ரவுண்ட்ல நாங்க மொத்தமா ஒரு 1 lakh கேஷ் கொடுத்துடுவோம். நீங்க ஒவ்வொரு ராங் மேட்சும் பண்ணும்போது 10,000 அந்த 1 lakhல இருந்து டிடெக்ட் ஆயிடும். இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற காசு மட்டும் நாங்க தொட மாட்டோம். இந்த 1 lakhல இருந்து மட்டும் 10,000 போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ராங் மேட்ச்க்கும். அப்புறம் இன்னைக்கு நீங்க மேட்ச் பண்ண போற அந்த ஃபேமிலி, த டான்சிங் காட், த லெஜெண்ட் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக், மைக்கேல் ஜாக்சன் ஃபேமிலி. So விஜய் ஆண்டனி சார் மியூசிக் டைரக்டர், மியூசிக் கனெக்ஷன் இருக்கு, அதனால தான் நாங்க இவங்க ஃபேமிலியை வச்சிருக்கோம். அப்படி வச்சிருக்கீங்களா? சரிங்க, நான் ஏதோ தமிழ் படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஹாலிவுட் லெவல்ல நீங்க வந்து மைக்கேல் ஆனா ஜாக்சன். தமிழ் படத்துக்கு பண்ணாலும் தெலுங்கு படத்துக்கு பண்ணாலும் மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ் எல்லாமே நீங்களும் கேட்டுட்டு இருப்பீங்க. அவருக்கு தெரியும், அவர் அப்பா அம்மா அந்த லெவல்ல நீங்க போவீங்க நான் எதிர்பார்க்கல. ஒன்லி அப்பா அம்மா, அப்புறம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், சரிங்க. குழந்தைங்க. ஓ, குழந்தைங்க வரைக்கும் போயிட்டீங்களா? குழந்தைங்க வரைக்கும் போயிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடுல போட்டோஸ் எல்லாமே ஜம்பிள் பண்ணிட்டு வச்சிட்டோம். ABCD F. இதுல யார் இருக்கா? மைக்கேல் ஜாக்சனோட மைக்கேல் ஜாக்சன் அப்பா அம்மா இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்பர் 1 and 2ல மைக்கேல் ஜாக்சனோட அப்பா அம்மா. கீழ வந்து 3 வந்து மைக்கேல் ஜாக்சன் வச்சுக்கணும், 4 5 6ல வந்து 3ல மைக்கேல் ஜாக்சனை வச்சுக்கணும்னா எனக்கு தெரியாது. ஏன்னா 3ல எல்டஸ்ட் பர்சன், அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்ல எல்டஸ்ட் பர்சனை வைக்கணும் நீங்க. 8ல யங்கஸ்ட் பர்சன். ஓகே, அப்படின்னா எல்லாமே ஏஜ் பத்தி நீங்க 3 4 5 6ல பேஸ்ட் பண்ணிட்டே போயிடணும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 9 and 10. அது வந்து பேத்தி. ஆமா, கிராண்ட் சில்ட்ரன். 11 12 கூட கிராண்ட் சில்ட்ரன் தான். ஓகே. ஓகே, இங்க ஒரு லக்கி பார்ட் என்னன்னா, நீங்க ஒரு போட்டோ பேஸ்ட் பண்ணும்போது ஒரு லக்கி ஸ்டார் வந்துடும். அந்த லக்கி ஸ்டார் ஃபேமிலி ட்ரீ கலர் ஃபார்மேட்ல உங்களுக்கு காமிச்சிடும். கலர் ஃபார்மேட்னா எல்லா நம்பர்ஸும் கிரீன் அண்ட் ரெட் கலர்ஸ்ல தெரியும். கிரீன் ஃபார் மேல், ரெட் ஃபார் ஃபீமேல். அது வந்ததுன்னா கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. ஏன்னா இதுல ஃபீமேல் போட்டோஸ் வச்சிடலாம், இதுல மேல் போட்டோஸ் வச்சிடலாம். ஏன் சார் சிரிக்கிறீங்க? ரொம்ப ஈஸியான கேமா கொடுத்துருக்கீங்க. சந்தோஷப்படுறேன். ரொம்ப ஈஸியான கேம் தான், ஆனா எனக்கு ஃபேமிலி தான் ரொம்ப குழப்பமான ஃபேமிலி. அப்புறம் இந்த ரவுண்ட்ல ஒரு டைம் பாம்ப் கூட இருக்கு. அந்த டைம் பாம்ப் வந்ததும் 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க போட்டோ பேஸ்ட் பண்ணிடணும். எப்போ வரும் அது? அது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. லக்கி ஸ்டார் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. எங்க வரும்னு தெரியாது. ஆனா இருக்கு. நாங்க தோக்க போற மட்டும் தெரியும் இல்லையா? இல்ல தெரியாது. அதுவும் தெரியாது. இந்த கேம் வந்து என் சார்பா சுஷ்மா விளையாடுவாங்க இன்னைக்கு. இல்ல நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. நான் வந்து ஹெல்ப் பண்றதுன்னா என்னன்னா தொந்தரவு பண்ணாம இருக்க போறேன். அதான் பெரிய ஹெல்ப். எனக்கு ஐடியா இல்ல. பட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனோட ஃபாதர் யாரு, இந்த போட்டோஸ்ல யாரு கொஞ்சம் எல்டர்லி பர்சனா இருக்காங்க? இந்த லாஸ்ட் கீழ ஒருத்தர் வயசான ஒருத்தர் இருக்காரு. கிளிக் பண்ணுங்க ஒரு வாட்டி, அங்க பார்க்கலாம். தான் நினைக்கிறேன். இவங்க தானே சார்? இதான் அப்பா நினைக்கிறேன். சோ நம்பர் 1ல வைக்கலாமா? நான் போடலாமே. நம்பர் 1ல பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்பா லக்கி ஸ்டார் கூட வந்திருக்கு சார். ரொம்ப லக்கி நீங்க. உங்க படம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கோ அப்படியே ஃபர்ஸ்ட் பிக்சர்லயே கலர் ஃபார்மேட் எல்லாமே ஜெயிச்சிட்டீங்க. அம்மா பட் நான் ஓகே பண்றேன். அப்போ அம்மாவை நீங்க ஓகே பண்றீங்க. இவங்க பேர் ஜோசப் சார். சரிங்க. யாங்க அப்பா அம்மா? அப்பாவோட பேர் ஜோசப். அம்மா பேரு நீங்க போட்டோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து அது ஒரு பிரச்சனை இல்ல. கேத்ரின். கேத்ரினை வந்து நான் செலக்ட் பண்றேன். ஓகே சொல்லுங்க. கேத்ரின் வந்து H. இதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் ஈஸின்றதால சும்மா பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியான மேட்சா? ஜே கூட டவுட் ஆயிடுச்சு. கரெக்ட். ஜோசப் அண்ட் கேத்ரின். சோ நான் என்னோட டீமை வந்து நான் ஜெயிக்க வச்சிட்டேன் 2 பாயிண்ட் கொடுத்து. இனிமே வந்து இவங்க விளையாடுவாங்களா? ஓகே, சோ சுஷ்மா இப்போ ரெட்னா தெரியும்ல உங்களுக்கு, ஃபீமேல். ஓகே. சோ எல்டர் டாட்டர் யாருன்னு பாருங்க. அப்படின்னா வந்து இருக்கிறதுலே ஒரு யாரு? ஜே தான் கரெக்ட். கரெக்ட். கரெக்ட் ஆன்சர். மைக்கேல் ஜாக்சனோட எல்டர் சிஸ்டர் பேர் ரெபி. ஓகேங்க. 9 12 முடிச்சிரலாமா? ஆமா, 9 and 12 முடிச்சிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். 2 பேர் தான் வச்சிருக்கீங்க. சோ ரெபியோட குழந்தைங்க 9 and 10ல. ஓகே, 9ல A போட்டுடலாமா? கிளிக்கிங் A. நோ, ஷி இஸ் வெரி ஏ வந்து ரொம்ப யங்கா. ஆமா, G போடலாமா?
I think G. Yeah, might be. Which is elder. ஜி ஒரு வாட்டி பார்க்கலாம். ஜி இவங்க தான் ஜி. வச்சிடுறீங்களா? போடுங்க. Yeah. நம்பர் 9, no? 9. ஓகே பார்க்கலாம். ரபியோட பொண்ணு இவங்க தானா? ரபியோட பொண்ணு பேர் ஸ்டேஸ். She stays. ஓகே நம்பர் 12 வச்சிட்டீங்கன்னா இப்போ மத்ததெல்லாம் மெதுவா. அப்பா யாருனே தெரியாம பொண்ணு செலக்ட் பண்றது கஷ்டம். பரவாயில்ல. எங்க இருக்காங்க 2 கேர்ள்ஸ்? 1 கேர்ள் தானே. அது பாய். பாயா? சூப்பர். அப்படினா கே தான். ஐயோ நான் சொல்லிட்டேனா? இல்ல பாயா பொண்ணா கூட நீங்க சொல்லனா என்னங்க நீங்க ஒரு நடுவர். ஓகே இவங்க தான் ஹாரிஸ் மைக்கேல் கேத்ரீன். Yeah. Fine. Elder brother. How about L? எல்டர் பிரதரா? L. எல் வந்து மைக்கேல் ஜாக்சன். நான் ஒரு பெரிய க்ளூவே கொடுத்துட்டேன். இவங்க கேட்கவே இல்லை. ஐயோ இவங்க அந்த இந்தியா பாகிஸ்தான் சக்சஸ்ல இருக்காங்க. அதனால தான் இப்ப கேட்கல இவங்க. என்ன சொன்னீங்க please. மனசுலயே பேசிட்டீங்களா? நான் என்ன சொன்னேன், அந்த குழந்தையோட பேரெல்லாம் சொன்னேன் நானு. அவ்வளவு சொன்னீங்களே, அப்படியே கை காமிச்சு ஒரு பென்சிலை வாங்கி இந்த வேலையை பண்ணி கொடுத்துட கூடாதா? அதெல்லாம் பண்ண முடியாது சார். C. சியா? சி வந்து இப்ப நம்பர் 11 டார்கெட் பண்றீங்களா இல்ல 4 பார்க்கலாம். 4 பார்க்கலாம். 4 பாக்குறீங்களா? ஓகே பார்க்கலாம். 4ல வந்து இந்த பி என்ன போட்டுக்கலாமா? அவ்வளவுதான். இதுல வயசான பீஸ் மாதிரி தெரியுது. இது பாருங்க. இது பி இல்ல எல் போடலாம். வயசான பீஸ் மாதிரி தெரியுதா? வாட் மேன் வாட் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குற மாதிரி தோணல உங்களுக்கு? அவரோட எக்ஸ்பிரஷன் வாட் What's your name? வச்ச நேமா பேசுவாங்க. இப்போ எங்க இருக்காங்களோ, இங்க இருக்காங்களோ, அங்க இருக்காங்களோ தெரியாது. ஓகே என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம 4 போலாமா இல்லாட்டி நம்பர் 10 போலாமா? நான் ஒரு சிம்பிளா ஒரு ஹிண்ட் கொடுக்கட்டுமா? இப்போ அந்த போட்டோல ஜம்பிளா இருக்கிற போட்டோஸ்ல யங்கஸ்ட் பர்சன் நம்பர் 11ல இல்லாட்டி 10ல போட்டுட்டா அது கன்ஃபியூஷன் தீர்ந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டி 10ல போட்டு No. ஏ 11ல போடலாமா? A வந்து 11. Yeah. ஏ 11 போட்டு டி வந்து 10ல D போடலாம். வந்து சோ ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ பேஸ்ட் பண்ணுங்க. A வந்து 11. 11ல ஓகே பார்க்கலாம். இவங்க தான் பிரின்ஸ் மைக்கேல் 2. டி 10ல D வந்து போடலாம். yeah 10. D வந்து இது வந்து ஆம்பளை தான் இல்லையா? Are you sure? I think so. ஓகே நம்பர் டி செலக்ட் டி பண்ணிருக்கீங்க. வந்து 10ல போடுங்க. Are you sure? D நம்பர் டி நம்பர் 10 ஓகே. ஓ இது கூட கரெக்ட். வெரி குட். எல் தான் இவங்க வயசான. தான் ரெபியோட பையன். எல் கிளிக் பண்ணுங்க. இவங்க பேர் ஆஸ்டின். இவர் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் வயசானவர் மாதிரி தெரியாது. இந்த எல்ல போலாமா? 4ல போர்லையா? போட்டு பாருங்க. 4 or இது ஒரு வாட்டி பாருங்க. C. No. சி சான்ஸ் இல்ல. அந்த காலத்துல Black and white போட்டோஸ் தான் இருந்து, அதனால தான் நாங்க வெச்சோம். அந்த காலனா க்ளூ கொடுத்திருக்கீங்களா பாருங்க एक्चुअली? நான் எப்போல இருந்தோ க்ளூ கொடுத்துட்டே இருக்கேன். ஒயிட் போட்டோ சூஸ் பண்ணி செகண்ட் போடுங்க. 4 போடுங்க. ஷூரா? ஆமா அவங்க க்ளூ கொடுத்தாங்க. எவ்வளவு க்ளூ கொடுத்தேன் நான் இன்னைக்கு. ஆனா இதுவரை ஒரு 10,000 கூட கொடுக்கல. நல்லா தான் விளையாடுறீங்க. இங்க பாருங்க எல்லாரும் பாத்துக்கங்க. 10,000 Right. 100 ரூபாய். 100 ரூபாயா? டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கங்க. அட்வான்ஸா வச்சுக்கங்க, அப்புறம் மீதி நான். ஓகே சோ இவங்க பேர் ஜாக்கி. சோ எல்டர் சிஸ்டர் ரெபி, எல்டர் பிரதர் ஜாக்கி. கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. ஓகே இனிமே 4 போட்டோஸ் தான் இருக்கு. அப்போ வந்து இப்போ அடுத்து வந்து எல் செலக்ட் பண்ணலாமா? 5. எல் சரி. எல் செலக்ட் பண்ணுங்க. 5. 5ல வைக்க போறீங்களா? ஓகே 5. Right. ராங். Oh shit. ஆப்ஷன் தர மாட்டீங்களா? ஒரு 10,000 கட் ஆச்சு. சரி இன்னொரு செலக்ட் பண்ணலாமா நாங்க? இன்னொன்னு செலக்ட் பண்ணலாம். அப்போ மேல இப்போ 1 lakhல இருந்து 10,000 கட் 90,000 ஆச்சு உங்களோட அமௌண்ட். பி போயிடலாமா? F on number 5.
இவங்க பேரு டிட்டோ. ஆனா உங்களுக்கு பயங்கர ஜிகேங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? எழுதி வச்சிருக்கீங்களா? எல்லாமே எழுதி வச்சிருக்கேன், இங்க ஒட்ட வச்சிருக்கேன். சரிங்க, ஓகேங்க. அப்ப என்கிட்ட காமிச்சிருங்க. இது காமிச்சா கூட உங்களுக்கு தெரியாது இல்லையா? போட்டோஸ் இல்ல இங்க, என்கிட்ட பேரு மட்டும் தான் இருக்கு. சரிங்க, இப்போ வந்து நீங்க நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பா எல். எல் போடலாம். ஓகே, எல். ஓகே, 6. வெரி குட். பி ஐ. இவங்க பேர் ஜெரிமைன். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒரு போட்டோ கரெக்டா வெச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே கரெக்ட் தான். இல்ல இந்த போட்டோ நீங்க மிஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 கட் ஆயிடும். அவ்வளவுதான். ஐ வந்து 8ல போடுங்க, இல்லனா நீங்க பி வந்து 7ல போடுங்க. ஆக்சுவலா மைக்கேல் ஜாக்சனோட பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து நிறைய சர்ஜரி பண்ணி அவர் யங்கா ஓல்டானே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. அவர் 7ஆ கூட இருக்கலாம் சுஷ்மா. வெச்சிட்டீங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, சர்ஜரி இது மிஸ் மேட்ச். அதனால 7. இவர்தான் சின்ன பையன் இருக்கிறதுல. இன்னொரு 10,000 கட் ஆச்சு. சோ 80,000 தான் இப்போ உங்களோட அமௌண்ட். பரவாயில்ல. கரெக்ட் மேட்ச். இவங்க பேர் ராண்டி. அண்ட் ஃபைனலி இவங்க போட்டோ நீங்க ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கணும். ஆனா விளையாடி லாஸ்ட்ல வந்து இந்த கேம் இன்னும் டஃப் ஆக்குறதுக்காக இவங்க லவ் பண்ற ஆள் யாரு, அது மாதிரி ஃபேமிலி ட்ரீ பெருசாக்கி இருக்கலாம். ஆக்கலாம். சோ நெக்ஸ்ட் நாங்க ஜீன்ஸ் நெக்ஸ்ட் சீசன்ல அப்படி விளையாட போறோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இல்லையா? என்ன டைம் பாம் முடிஞ்சிருச்சு. கேம் ஃபினிஷ்ட். ஃபேமிலி ட்ரீ. டைம் பாம் தெரியும். டைம் பாம் என்னன்னா தெரியறதுக்கு முன்னாடியே கேமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் மைக்கேல் ஜாக்சனோட போட்டோ போட்டிருந்தா அந்த டைம் பாம் அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க இன்னொரு போட்டோ பேஸ்ட் பண்ணணும். ஆனா நீங்க மைக்கேல் ஜாக்சன் போட்டோவே லாஸ்ட்ல வச்சிருக்கீங்க. நான் என்ன க்ளூ கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த 2 குழந்தைங்களும் பேர்லயே மைக்கேல் இருக்கு இல்லையா? சோ அவங்க தான் மைக்கேல் ஜாக்சனோட குழந்தைங்க. ஓ, இது மைக்கேல் ஜாக்சன் குழந்தைங்களா? அது இப்போதான் தெரியும் அந்த விஷயம். சோ அப்படி மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமிலி ட்ரீ முடிச்சிட்டீங்க. அண்ட் இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க 80,000 கேஷ். ஓகே, சோ இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி சார் நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃப்ரம் நாம் படத்துல இருந்து மியூசிக் டைரக்ஷன், ப்ரொடியூஸ், ஹீரோ, இந்த 3 ஜாப்லயும் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஜாப் எது? சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது அல்டிமேட்டா வந்து அது ஜெயிக்கிறது தான். ஆக்சுவலா சக்சஸ் தான். அந்த டைம்ல ஜெயிக்கிறதுனா அந்த டைம்ல படம் ஓடி முடிச்ச பிறகு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மியூசிக் பண்ணும்போது நிறைய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கேன், லிரிசிஸ்ட் நிறைய படுத்திருக்கேன். அதை தவிர்த்து தாண்டி எதுவும் பண்ண முடியல. பட் ஆக்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய எடிட்டர்ஸ், ஆர்டிஸ்ட்னு நிறைய பேரை இது பண்ண முடியுது. நான் நினைச்சது நிறைய பண்ண முடியுதுன்றதுனால எனக்கு வந்து இப்போ ஆக்டிங் தான் பிடிச்சிருக்கு ரொம்ப. ஓகே, சோ இப்போ ஆக்டிங் தான் நிறைய பண்ண முடியுது நம்மளால. அதுக்காக congratulations and all the best for your future. Thank you so much. Okay, so சுஷ்மா and sir, last and final round விளையாடலாமா? இன்னும் இருக்கா? இன்னொரு ரவுண்ட் தான் இருக்கு. அதான் crucial round, tension round. நம்ம last and final round jackpot round. நீங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் விளையாட போறீங்க. jackpot round. இந்த பக்கம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, கர்டன் அந்த பக்கம் குழந்தைங்க இருக்காங்க. நீங்க அவங்கள கரெக்டா மேட்ச் பண்ணணும். அண்ட் இது மேட்ச் பண்றதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 120 செகண்ட்ஸ், செகண்ட் ஆப்ஷன் 90 செகண்ட்ஸ், தேர்ட் ஆப்ஷன் 60 செகண்ட்ஸ். 120 செகண்ட்ஸ்ல நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா 5 பேரையும் 120 செகண்ட்ஸ்ல கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்க சம்பாதிச்ச கேஷ் 2,10,000. இந்த கேஷ் டபுள் ஆயிடும், 4,20,000 ஜெயிச்சிடலாம். இல்ல நீங்க 90 செகண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கேஷ் ட்ரிபிள் ஆயிடும், அப்படின்னா 6,30,000. இல்ல 60 செகண்ட்ஸ்ல நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும், 8,40,000. கரெக்டா மேட்ச் பண்ணலன்னா இதுவரையும் நீங்க ஜெயிச்ச அந்த கேஷ்ல half of the amount கொடுத்துடுவோம், 1,05,000. ஓகே, சோ 5 பேரையும் மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பஸர் இருக்கு இல்லையா, அந்த பஸரை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கீங்களோ சொல்லுவேன். 2 கரெக்ட் இல்ல 3 கரெக்ட்னு சொல்லுவேன். எந்த மேட்ச் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ஷஃபிள் பண்ணிட்டு பேரண்ட்ஸை பஸர் பிரஸ் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்லுவேன். இதெல்லாம் 60 செகண்ட்ல பண்ணனும். 60 செகண்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இல்ல 120 செகண்ட்ஸ்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா? என்ன சுஷ்மா, அது முடிவு பண்ணலாம் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் பஸர் பிரஸ் பண்ணலாம். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல நோ பஸர். 60 பண்ணலாமா 120 பண்ணலாமா? யார் அங்க குழந்தைகளை கூட்டிட்டு போறாங்க? Okay. She will do the running. You will do the speaking. Okay. Okay, timer 90. 90? Yeah. 90 okay ah? 90 okay. Okay, timer selected 90 seconds. நீங்க பொசிஷன் எடுத்துக்கலாம். Okay.
ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே, ரெடி சுஷ்மா? ஆல் தி பெஸ்ட். ரெடி ரெடி ரெடி. நீங்க ஜெயிக்க போற அமௌண்ட் 6,30,000. ஓகே. என்ன பண்ண போறீங்க? ஷேர் பண்ணுவீங்களா? எடுத்துக்க நீங்க. அப்படியே. தேங்க் யூ. ஓகே, கர்டன் அப். And your time starts now. எங்க எந்த பக்கம்? செகண்ட் இந்த பக்கம் வந்துருமா? லாஸ்ட். நீங்க நிப்பாட்டி வைக்கணும். நல்லா வெரி குட் பண்றீங்க, நல்லா பண்றீங்க, சூப்பர். நான் அப்ரிஷியேட் பண்றேன் உங்களை. சீக்கிரமா வாங்க. பஸர் பிரஸ் பண்ணணும். பஸர் அவனே வந்துட்டான். பஸர் பிரஸ் பண்ணுங்க. 1 கரெக்ட். ஒன்லி 1 தான் கரெக்டா வச்சிருக்கீங்க. ஒன்லி 1 கரெக்டா இருக்கு. சென்டர் மட்டும் கரெக்டா இருக்கு சுஷ்மா. சென்டர் மட்டும் பக்கவா இருக்கு. அப்பா புடிச்சிட்டாரு பையனை, உரிமையா புடிச்சிட்டாரு. அப்படி எல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க ஒன்லி டீச்சர்ஸ் மட்டும் தான் பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? எஸ், இல்ல அது பக்கவா இருக்கு. அது ஒண்ணுதான் கரெக்ட். விட்டுருங்க. ஃபாஸ்ட். சீக்கிரமா பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்க. 90 செகண்ட். சுஷ்மா ஓகேவா இருக்கு? ஐயோ சீக்கிரமா சுஷ்மா. சீக்கிரம். பஸர் லாஸ்ட். பஸர் கிடையாது சுஷ்மா. இந்த அப்பா எல்லாத்தையும் புடிச்சிட்டாரு. நீங்க சார் ஆல் ராங். ஓ காட். 1 கரெக்டா இருக்கு. 1 கரெக்டா இருக்கு. நோ பஸர், நோ மோர் பஸர். மாத்துங்க சீக்கிரமா மாத்துங்க. லாஸ்ட் 10 seconds. லாஸ்ட் 10 seconds. should be here. Move. Over, time over. ஓகே, ஸோ 25 seconds இருக்கும்போது 1 கரெக்ட்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே மாத்திட்டாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ எல்லாமே கரெக்டா? ஆல் கரெக்ட். என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் கரெக்ட், சென்டர் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த அப்பா மேல டவுட் வந்துருச்சு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொந்த பையன் இருந்தாலும் அழுத்தி பிடிச்சாரு நினைச்சா, எந்த பையனை கொடுத்தாலும் அழுத்தி பிடிக்கிறாரு. அதனால உங்க மேல எனக்கு இது போயிடுச்சு சார். அவர் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். பால் மாதிரியே எல்லாருமே இப்படி பிடிச்சிட்டு இந்த பையனும் இந்த அப்பாவும் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். எந்த பையன்? இந்த லாஸ்ட் இந்த அப்படி நினைக்கிறீங்க நீங்க? நினைக்கிறேன். சுஷ்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ராங்கா இருக்கா? சோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, அது கரெக்ட் மேட்ச். ஓகேங்க. ஓகே, மத்தது எல்லாமே ராங் மேட்ச். அது ஐப்ரோஸ் வச்சு தெரியுது. மத்தது எல்லாமே ராங் மேட்ச். இப்போ நீங்க வேணும்னா ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா காசு கிடையாது. பரவாயில்லைங்க, காசு கிடையாது. பார்க்கலாம். தம்பிங்க வந்து சார் நான் இப்ப சொல்லட்டுமா? 3 கரெக்ட் மேட்ச் சார். 3 கரெக்டா இருக்கு. 2 பேர்ஸ் மட்டும் நீங்க ஷஃபிள் பண்ணணும், அவ்வளவுதான். தம்பி. என்ன தம்பி? நீ அங்க போயிரு. இப்ப சொல்லட்டுமா? இப்ப 2 தான் கரெக்ட். சரி நீங்க போயிருப்பா. இப்ப 3 கரெக்ட். தப்பு பண்றது நீங்க தான் சார். நான் யாரை கொடுத்தாலும் சொந்த அப்பா மாதிரியே பிடிச்சிக்கிறீங்க சார் நீங்க. நீங்க கை எடுக்க சார். வேண்டாம், இப்ப தப்பு வந்து எங்கன்னா 3 கரெக்ட். 1 மாத்துங்க சார். ஒன்லி 1 அப்படின்னா இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணணும் நீங்க. ஸ்வாப் தி சில்ட்ரன். மேபி ப்ளூ ஷர்ட் அண்ட் நீங்க அங்க போய் பண்ணிடுங்க சார். சுஷ்மா நீங்க has to go. நீ வந்து இங்க. சுஷ்மா நீங்க எப்பவுமே 1 கரெக்ட் தான். மறுபடியும் 1 கரெக்ட் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே ராங். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ஹெல்ப் பண்றதுன்னு, நீங்களே போய் பண்ணி கொடுத்துருங்க. வாய்ப்பு தரேன் நான் உங்களுக்கு. ஓகே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நானே பண்ணிடுறேன். அப்பா வாப்பா. so tough. நீ வாம்மா. இப்படி இருந்தது இல்லையா பொசிஷன்? ஆமா, ஜஸ்ட் இப்படி மாத்தினா போதும். இப்ப இந்த கேம்ல குழப்பினதே வந்து சார் தான். சார் உங்க பேர் சொல்லுங்க சார். ஆடியன்ஸுக்கு உங்க பேர் சொல்லுங்க சார். நீங்க தயவு செஞ்சு. முகுந்தன். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். நீங்க யாரு கொடுத்தாலும் பிடிச்சிட்டீங்க கையில? கீழே விழுந்துற போறாங்கன்னு சார். என்ன சார்? கீழே விழுந்துற போறாங்க. கீழே விழுந்துருவாங்க. ஆமா சார். ஒரு அம்மாக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு சார்? நீங்க அம்மா இல்ல சார், கீழே பேலன்ஸ் தடுமாற போறாங்க. அதுக்காக அதனால நான் அனாவசியமா வந்து 6 லட்சம் ரூபாய் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல 6 லட்சம் ரூபாய். சோ நெக்ஸ்ட் கேம் எங்கயா போனீங்கன்னா பண்ணாதீங்க.
சார் நீங்க ஏதாவது கேக்குறீங்களா கொஸ்டின்? இப்போ படத்துல நீங்க இந்தியா பாகிஸ்தான் நடிச்சிருக்கீங்க. ஓப்பனிங் சாங்ல இருக்குங்களா? ஆமா சார், இருக்கேன் சார். இருக்கீங்களா? ஓப்பனிங் சாங்னா அந்த நம்ம அப்படியே எல்லாரையும் நம்மள வரவேற்கிற மாதிரி, அந்த மாதிரி ஹீரோ இன்ட்ரோ சாங் நம்ம வரும்போது பூசணிக்காய் உடைப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நாமளும் ஏதோ குடிச்சிட்டு ஆடுவோம் ஓரத்துல, அவ்வளவுதான். நீங்க நடிச்ச 2 படம் பார்த்தேன் சார் நானு. ரொம்ப அழகான ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் அலட்டிலே இல்லாம நடிச்சிருக்கீங்க. அமைதியா இருக்கு. தேங்க்யூ சார். பார்க்க உங்க ஸ்மைல் சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ இது சார். நான் ஃபோன் பண்ணியே சொல்லலாம் நினைச்சேன். இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. அவங்களுக்கு கொடுங்க. நீங்க நடிச்ச படம் எல்லாமே நல்லா இருக்குங்க சார். சைலண்ட் கில்லருங்கிற மாதிரி நீங்க சைலண்டா இருந்து சிரிப்பிலேயே எல்லாத்தையும் கொள்றீங்க சார். Thank you, thank உங்க you. புண்ணாக தானுங்க சார் என்னைக்கு நல்லா இருக்கு. Thanks, thank you. அதே மாதிரி நீங்க பாடின பாட்டு அந்த ஆத்திச்சூடி பாட்டு எங்களுக்காக பாடி டான்ஸ் ஆடணும்னு கேட்டுக்கிறேங்க சார். குளானாலும் குளிச்சு குடி, கந்தலானாலும் கசக்கி கட்டு, அறம் செய்ய விரும்பு மகனே ஒப்புற ஒழுகு, சனி நீராடு ஊக்கமதை கைவிடேல், நன்றி மறவேல் இளமயிர்கள் நீ கெடுப்பதை ஒளி கடிவது மற. அவ்வளவுதான் சார். அது மெயின் சப்ஜெக்ட் சார். ஆத்திச்சு, இது ஆத்திச்சு, இது நியூ ஏஜ் ஆத்திச்சூடி. தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ மேம். ஹாய் ஹாய். நீங்க மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க, ஹீரோவாகவும் இருக்கீங்க, ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க. எப்போ டைரக்ஷன் பண்ண போறீங்க? டைரக்ஷன் பண்ண மாட்டேமா. பண்ண முடியும், டைம் இல்லை. நான் ஒரு வருஷத்துக்கு நீங்க டைரக்ஷன் பண்ணணும்னா ஒரு படம் தான் பண்ண முடியும். நடிக்கிறதுனா 3-4 படம் பண்ணலாம். ஸோ எல்லா ஆங்கிள்ஸ்லயும் யோசிச்சு தான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. சரி, அதனால டைரக்ட் பண்ற ஐடியா எனக்கு கண்டிப்பா கிடையாது இப்போதைக்கு. ஃபியூச்சர்ல மேபி எனக்கு தோணுச்சுன்னா பண்ணுவேன். உங்க சாங்ஸ்லயே இவளுக்கு ரொம்ப பிடிச்சது மக்காயலா சாங் தான். இவ எப்போ பார்த்தாலும் இது அந்த சாங் பாட்டு தான் ஆடிட்டு இருப்பா. சொல்லுவோம் பேர். இப்ப ஆட போறியா? ஆக்சுவலா அவ கண்ணை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை ஆட வைக்க ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஓகே ரெடி. வாமா, நீங்க வர்ற அக்கா ஆடுறாங்க. ஆமா வாமா, அண்ணா கூட ஆட போறாங்க. அம்மா வாங்க. வர்ற பசங்க எல்லாம் நீங்க பிடிச்சிங்கல்ல உலாம இருக்கிறதுக்காக, அதே மாதிரி அக்காவை பிடிச்சிக்கிறீங்க. நீங்க வாங்க சார். நீங்க என்னையா? அப்பா உலாம பத்திரம் பிடிச்சிக்க போறாரு சார். நீங்க வாங்க சார். நீங்க வாங்க. வேணாம் சார், என்ன பிடிச்சுக்க வேணாம். இல்ல சார், மேடம் ஆடும்போது பாவம் ஹீல்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, நீங்களே தறிக்க விடுறீங்க. சோ அவங்கள வந்து நீங்க பின்னாடி இப்படியே பிடிச்சிக்க போறீங்க. வேணாம் சார், என்ன நீங்க பின்னாடி பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து முன்னாடில இருந்து பிடிச்சிருவாங்க. அதனால நீங்க அங்கேயே நில்லுங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதா பண்ணுங்க சார். டான்ஸ். ஓகே, பாட்டு. சார் என்ன சார் பண்ணீங்க நீங்க? இது கூட ஒரு டான்ஸ் தானா சார்? உங்களை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ தோணி இருக்கு, அதுதான் ஸ்டெப்பா கொடுத்திருக்கேன். அவர் ஸ்டெப் போடல, அவர் எக்ஸசைஸே பண்ணிட்டாங்க. இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, இப்படி ஆடுவீங்க. தேங்க்யூ சார். பாப்பா நீ கூட போமா. சோ உங்களை பார்த்த உடனே ஒருத்தருக்கு என்னெல்லாம் தோணுது அப்படி எல்லாம் தோணுது தெரியுது. ஓகே, சோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரூட்டியோட கிஃப்ட் ஹேம்பர்ஸ். ஒரு பொண்ண பார்த்தேன் மாமா, எனக்கு ஒண்ணு புட்டா மாமா. ஒரு பொண்ண பார்த்தேன் மாமா, எனக்கு ஒண்ணு புட்டா மாமா. அவ கண்ண வச்சு கண்ணில்லாம சுட்டுட்டா மாமா. Thank you so much for being a part of Genes. Congratulations on the success of the film. And sorry, இதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க அது கரெக்டா மேட்ச் பண்ணல, அதனால நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன். அது அந்த 100 ரூபாய் நான் மறுபடியும் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு 1,05,000 மட்டும் இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க. தேங்க்யூ. இதான் அந்த அமௌண்ட். இந்த பாட்டில் எடுத்துக்கலாமா? வேணும்னு எடுத்துக்கலாம். தேங்க்யூ. இன்னுமே பாட்டில் இருக்கு. தேங்க்யூ. சென்னையின் முதல் ஆன்லைன் ஃபிளைட் டிக்கெட் சர்வீஸ் reportrip.com வழங்கும் 10,000 rupees gift voucher. ஓகே, சோ ஜீன்ஸ் ஷோ எப்படி இருந்துச்சு சார்? சூப்பரா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா. ஓகே, நாங்க கூட அப்படிதான். ஆமா, ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா. இந்த ஷோக்கு வந்த பிறகு இன்னொரு புது ஹீரோயின் கிடைச்ச மாதிரி ஃபீலிங்ல இருக்கேன் நான் ஆக்சுவலா. அப்படியா? நான் தானா ஹீரோ? அவங்க தானா? அவர் தானா?
கரெக்டா சொன்னீங்க, நீங்களே வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, உங்க 2 பேருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. ஐயோ கெமிஸ்ட்ரி வேணாம், பிசிக்ஸ் வேணாம், ஜுவாலஜி வேணாம்ப்பா, ஒண்ணுமே வேணாம், இந்த ஷோ மட்டும் போதும் எனக்கு. சார் ஆடியன்ஸ்க்கு இந்த சினிமா பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்தியா இந்த பாகிஸ்தான் சினிமா என்னன்னா, நீங்க வந்து ஒரு 50 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பாக்குறீங்கன்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏமாற்றம் இல்லாத படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். நீங்க முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சந்தோஷமா இருக்கணும், ரைட்டா ஃபீல் பண்ணணும்னு சொன்னா எல்லாரும் பார்க்கலாம். ஓகே சுஷ்மா? கிட்ஸ் ஸ்பெஷலாக லைக் பண்ணுவாங்க இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி பார்த்து ப்ளீஸ் என்கரேஜ் மீ ஃபார். ஐயா அதான் அவங்க ஃபர்ஸ்ட் மூவி. 6 பால்ல 7 6 அடிச்சா எப்படி, 8 பால்ல 10 விக்கெட் எப்படி அப்படின்ற விஷயம் எல்லாம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுற விஷயம். கிரிக்கெட் வந்து முக்கியமான ஒரு கேமா இருக்கிறதுனால ஆமா இந்தியால ஒரே ரெண்டே படத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான் போங்க. ஓகே சோ இந்தியால ரெண்டே ரிலிஜியன், ஒன்னு கிரிக்கெட், இன்னொன்னு சினிமா. கரெக்ட்டுங்க. சோ ஜீன்ஸ் ஷோ முடிஞ்சு போச்சு, நான் அர்ஜென்ட்டா போய் சினிமா பார்க்கணும். சோ நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் சந்திப்போம். until then take care, good night and bye bye.